உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். இன்றைக்கி ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தோட 46வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். பாபா கிட்ட ஹேமட் பந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாபா நீ கண்ணுக்கே தெரியாத ஒரு மெல்லிசான ஒரு சூக்ஷ்மமான ஒரு நூல், இதை வச்சு பக்தர்களோட காலுக்கு அந்த நூலை கட்டி தூரத்துலேருந்து எல்லாரையும் உன் காலடிக்கு வரவழைக்கிறதும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமான அற்புதமான ஒரு அனுபவங்களையும் நீ கொடுக்குற. உன்னோட தரிசனத்தை பார்த்தாலே அவங்களுடைய துன்பங்கள், முன்ஜென்ம கர்ம வினைகள் எல்லாமே அப்படியே துண்டிச்சு போகிறது. எல்லாமே இதில் இந்த கர்ம வினையில் பிணைக்கப்பட்டவங்க எல்லாமே அதுலேருந்து விடுதலை கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது எப்படின்னா, உன்னோட தரிசனம் கிடைச்ச உடனே முன் ஜென்மங்களோட தவறான பணிகளாலேயோ நம்மளுடைய மாயையாலேயோ இல்லை நம்மளுடைய அகந்தையாலேயோ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகியல் விஷயங்களில் விழறாங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷங்கள் உன்னோட பக்தர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள நீ ரொம்ப நாசூக்காக உன்னோட சக்தியை வச்சு வெளியில் கொண்டு வந்து, அந்த பாழுங்கிணறு மாதிரி இருக்கும் அதில் விழுந்தவங்கள நீ வெளியில் எடுத்து அவங்கள ஆன்மீக பாதைக்கு மாற்றி விடுற. இதுதான் உன்னோட அருமையான ஒரு மகாசக்தி. உன்னோட நாமத்தை சொன்னாலோ ஜபிச்சாலோ அதுதான் வாழ்க்கையோட ரொம்ப எளிதான ஒரு வழிபாட்டு முறை. அந்த முறையை என்ன எல்லாருமே எடுத்து பண்ணோன்னாக்கா, சாய் 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 அப்படின்னு நம்ம அதை சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாவங்கள் அழிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த ரஜஸ் தமஸ் அப்படின்ற இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் அது காணாமல் போயிடும். சாத்விக் தன்மைகள் நம்மக்கிட்ட நிறைய வரும். அதுவும் தவிர தர்ம மார்க்கத்தை நோக்கி நம்ம போவோம். நமக்கு யார் மேலேயும் ஒரு பாசம், பற்றற்ற நிலைமை அப்படின்றதுக்கு நம்ம ரீச் ஆகும். டிஸ்பேஷன் அப்படிங்கிறது, நிறைய அறிவு கிடைக்கும். நல்லது கெட்டது, துவைத்தம் அத்வைத்தம், வெளிச்சம் இருட்டு, இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன் இதுலேருந்து நம்ம வெளிப்படுறோம். இதெல்லாமே உன் காலடியில் சரணடைஞ்சு உன் நாமத்தை மட்டும் சொன்னாலே இவ்வளோ நன்மைகள் நடக்கிறது பக்தர்களுக்கு. நீ பக்தர் எங்கே இருந்தாலும் சரி, அவருக்கு முன்னாடியே போய் அந்த இடத்துல நீ போய் சேர்ந்து அவங்கள நீ காப்பாற்றுற. பக்தர்கள் எங்கே போனாலும் ஒன்று அவங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாரும் கூட அனுபவிச்சிருக்கலாம். நான் பல தடவை இன்னும் அனுபவிச்சிருக்கேன், இப்போது அனுபவிச்சுட்டு இருக்கேன். வீட்டிலேருந்து எங்கேயானு வெளியில் கிளம்பி சாயின்னு சொல்லிட்டு போனாலே நம்ம கார்லேயோ ஏதாவது வண்டியில் ஏறி உக்காந்தோடனே கண்ணெதற்கு ஒரு ஆட்டோலேயோ எதற்கு ஒரு பஸ்ஸுலேயோ இன்னொரு வண்டி பின்னாடியோ பாபாவோட ஃபோட்டோவோ ஏதாவது ஒரு அடையாளம் நமக்கு பாபா காட்டுறாரு. இதுதான் பாபா நமக்கும் முன்னாடி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் இருக்கிறாருன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ராத்திரியும் பகலும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வர்றார். ஆனால் எப்படின்னா, நமக்கு அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இன்கன்சீவபிள் மேனர், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷ்மமாக அவர் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வர்றாரு. இப்போது இதுக்கான ஒரு நல்ல ஒரு கதை, அதுதான் உதாரணம். அதுதான் இப்போ நான் ஹேமட் பந்த் சொன்னதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நமக்கு தீக்ஷித்தை ரொம்ப பரிச்சயமானவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், காக்கா சாஹேப் தீக்ஷித். அவர் ஒரு முறை அவரோட பெரிய மூத்த மகனுக்கு உபநயனம்னா இந்த பூனல் அதை பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணுறார். அவரோட சன் பேர் பாபு. நாக்பூரில் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னாக்கா நானா சாஹேப் சந்தோர்கர் அவரோட பெரிய மகனோட திருமணம் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணுறாரு. இது குவாலியரில். ரெண்டு பேரும் பாபாவை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப பக்தியாக. ரெண்டு பேருமே அவங்க பத்திரிக்கை எடுத்துன்னு பாபா கிட்ட கண்டிப்பாக பாபா எங்கள் வீட்டு பண்டிகை, எங்கள் வீட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸை நீ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு முறையிடுறாங்க. பாபா என்ன சொல்கிறாரு, சரி எனக்கு பதிலாக நீங்கள் ஷாமாவை கூட்டின்னு போங்க, அவர் எனக்கு ரெப்ரசன்டேஷன் மாதிரி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை பாபா அவர் வரட்டும், நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம், நீங்கள் இன் பர்சன் வரணும், நீங்கள் உங்கள் சுய ரூபத்தில் அங்கே வரணும் அப்படிங்கிறாரு. நான் ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், பாபா ராத்திரியும் பகலும் தன்னோட பக்தர்களை சூக்ஷ்மமாக ஃபாலோ பண்ணிவிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருப்பார். அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இதே மாதிரி தான் பாபாவும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சார்.
அப்போது இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஆசையாக கூப்பிடுறாங்கன்றதுக்காக பாபா சொல்கிறாரு, சரி சரி, காசி பிரயாக எல்லாம் வேக வேகமாக பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து ஷாமாக்கு முன்னாடியே வந்து கயாவில் போய் அவரை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு என்ன தாமதம் ஆகிறதுக்கான என்ன வழி இருக்குது, நான் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல நான் சீக்கிரமாக போய் சேருவேன் அப்படிங்கிறார். இதை நம்ம முக்கியமாக ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கணும். இதில் பாபா என்ன சொல்வாராருன்னா, தீக்ஷித்துக்கும் நானாக்கும் வந்து அவருக்கு வந்து ஒரு சூக்ஷ்ம சரீரத்திலே வந்து யார் கண்லையும் படாமல் அவர் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காசி பிரயாக்கும் பார்த்துட்டு கயாக்கு ஷாமா போய் சேரும்போது அவருக்கும் முன்னாடி கயாவில் போய் இருக்குவேன் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்கிறாரு. பாபாவோட கட்டளையாச்சே ஷாமாவை போக சொல்லி, அதனால ஷாமா வந்து ரெடி ஆகிறார் போகிறதுக்கு. அவர் வந்து யோசிக்கிறாரு, எப்படியும் நம்ம வந்து குவாலியர் கிட்ட போகிறோம், அதனால் அங்கேருந்து நம்ம காசிக்கும் போனால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நந்தாராம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போயிட்டு 100 ரூபாய் கடன் வாங்குறாரு வழி செலவுக்கு. அதுக்கப்புறம் பாபா கிட்ட போகிறாரு. ஆனால் இவருக்கு வந்து பாபா மனசில் போட்டிருக்கிற திட்டம் தெரியாது. இந்த மாதிரி காசி கயா எப்படியும் இவர் போகிறாரு, பிரயாக போயிட்டு கயாவுக்கு போகும்போது அவருக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன் அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரிஞ்ச இந்த ரகசியம் வந்து அவ்வளோ வெளிப்படையாக ஷாமாவுக்கு தெரியல. அப்போ பாபா கிட்ட வந்து இவர் பர்மிஷன் கேட்குறாரு, என்ன மாதிரி நான் அந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு அப்படியே உங்கள் உத்தரவு இருந்ததுன்னா நான் காசி பிரயாக கயா எல்லாம் பார்த்துட்டு வரேன் பாபா அப்படின்னு. நீங்கள் தான் வந்து உத்தரவு போட்டிங்க இல்லையா, குவாலியருக்கும் நாக்பூருக்கும் போக சொல்லி, அதனால் அது அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன், இந்த 3 இடங்களுக்கும் போகிறேன் அப்படின்னு. அப்போது பாபா வந்து சரி போயிட்டு வா அப்படின்ட்டு அனுமதி கொடுக்குறாரு. அது அனுமதி வாங்கிட்டு அவர் கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு கோப்பர்காவுக்கு வரும்போது கோப்பர்காவில் வழியில் அப்பா கோத்தை அப்படிங்கிறவரை சந்திக்கிறார். அப்பா கோத்தை கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பா கோத்தைக்கும் ரொம்ப ஆசை வருது, நானும் வரேன்ட்டு அவரும் கிளம்பி வராரு. 2 பேரும் வந்து நாக்பூருக்கு முதல்ல தீக்ஷித் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே தீக்ஷித் வந்து ஷாமா வந்திருக்கிறாரு, அப்பா கோத்தை வந்திருக்காருன்னு சந்தோஷத்தில் நல்ல வரவேற்பும் பண்ணிவிட்டு 200 ரூபாய் கை செலவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து குவாலியர் போயிட்டு நானா சாஹேப் சந்தோர்கர் வீட்டு கல்யாணத்தையும் அட்டென்ட் பண்ணுறாங்க. அங்கே நானா வந்து ஷாமாவுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாரு. நானாவோட சம்பந்தி அவரும் வந்து ஜாத்தர்ன்னு பேர், அவரும் ஷாமாவுக்கு வந்து 100 ரூபாய் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வந்து பிரயாக போகிறாங்க. பிரயாக் அப்படிங்கிறது அலகாபாத். அதுக்கப்புறமா வந்து அயோத்தியா போகிறாங்க. எப்போ போகிறாங்க அயோத்தியா, ராமநவமி முன்னிட்டு அந்த செலிப்ரேஷன்ஸ் நடக்கும்போது கரெக்டாக அயோத்தியா போய் சேர்றாங்க. அங்கே வந்து அயோத்தியாவில் வந்து 2 பேர் 21 நாள் மனந்தீர இருந்து அதுக்கப்புறம் காசிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 2 மாதம் தங்குறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் கயாக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. கயாக்கு ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டாங்க. ட்ரெயினில் அவங்க காதில் என்ன விஷயம் வந்து காதில் படுறது அப்படின்னா, பிளேக் அப்படிங்கிற ஒரு கொடுமையான நோய் வந்து கயாவில் வந்து பரபரப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறது காதில். அப்போ இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. அடுத்த நாள் வந்து கயாவில் அன்றைக்கி நைட் இறங்கிட்டு அவங்க ஒரு சத்திரம் இருக்கும், தர்மசாலான்னு சொல்லுவாங்க, அதுலேயே நைட்டு தங்கிடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து லைட் இல்லை, வெளியில் போகிறதுக்கு வந்து போக்குவரத்து கிடையாது, அதனால அங்கேயே தங்கிடுறாங்க. காலையில் வந்து ஒருத்தர் வராரு. அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, அவர் வந்து ஒரு பண்டிட். அந்த பண்டிட்க்கு என்ன வேலைன்னு, இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வர்ற யாத்திரிகளுக்கெல்லாம் வந்து தங்கறதுக்கு சாப்பாட்டுக்கான வசதிகள் வந்து அவர் பண்ணி கொடுப்பார். கயாக்கு சுற்றி பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி எல்லா வேலைங்களுக்கும். ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு, ஷாமாவை வந்து சந்தித்து அந்த விடுதி இந்த சத்திரத்தில் கிளம்புங்க எல்லாரும், இந்த இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் தங்குங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஷாமா வந்து சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது, இந்த மாதிரி இந்த இடத்துல பிளேக் இருக்காமே அப்படின்னு. அப்போ அந்த பண்டிட் சொல்கிறார், எந்த கவலை இல்லாமல் நீங்கள் வாங்க, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்பா கோத்தையும் ஷாமாவும் இந்த பண்டிட் வீட்டுக்கு வராரு. வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்து கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த அவங்க வீட்டு மெயின் ரூமில் பார்த்திங்கன்னா பாபாவோட பெரிய ஃபோட்டோ பார்க்குறாரு. அது பார்த்த உடனே ஆச்சரியம், சந்தோஷம், என்ன அந்த ஆச்சரியத்தில் இந்த சந்தோஷத்தில் கண்ணீர் வந்து அவருக்கு கட்டுப்படுத்த முடியல. அப்படியே அவர் கண்ணிலேருந்து தாரதாரியாக கண்ணீர் வருது. அவருக்கு வந்து யோசிக்கிறாரு, எப்படி வந்து இவ்வளோ தூரம் கயாங்கிற ஒரு தூரமான இடத்துல எப்படி பாபாவோட ஃபோட்டோ வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது வியர்ப்பாகவும் இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதும் தெரியல, நெஞ்சு ஃபுல்லாக அப்படியே ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் அவருக்கு. இவர் கண்ணில் கண்ணீரை பார்த்துட்டு அந்த பண்டிட் என்ன நினைக்கிறாரு, கயா பண்டிட்டு, ஐயோ அவர் பயந்துட்டார் போல இருக்கு, இங்கே பிளேக் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் நீங்கள் ஏன் அழறீங்க அப்படிங்கிற, ஐயா ஏன் அழறீங்க அப்படின்னு. ஷாமா வந்து என்ன பண்ணுறாரு,
எதுவுமே பேச முடியாமல் இன்னும் அந்த வியர்ப்புலேயே இருக்கார். அப்போ தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது பாபாவோட அந்த பேச்சு. என்ன சொல்கிறாரு, நீ வந்து பிரயாக காசியெல்லாம் முடிச்சுட்டு நீ போகும்போது கயால உனக்கு முன்னே நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள், எவ்வளோ சத்தியமான வார்த்தைகள். அப்போ வந்து பாபா ஷாமா நினைக்கிறார், பாபாவோட வார்த்தை இன்றைக்குமே பொய்யே இருக்காது, அதில் 100க்கு 100 உண்மை தான் இருக்குது, சத்தியமாக தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த பண்டித் வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னது இப்போ ஞாபகம் வந்தது, பாபாவோட ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு ஆனந்தத்தில் வந்து பூரிச்சு போச்சு, அதனால தான் கண்ணில் தண்ணி. உனக்கு இந்த பிக்சர் யார் கொடுத்தாங்க, இந்த ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த பண்டிட் வந்து ஒரு அற்புதம் நடந்தது என் வாழ்க்கையில் 12 வருஷத்துக்கு முன்னாடி, அது மூலமாக தான் எனக்கு இந்த ஃபோட்டோ கிடச்சிதுன்ற. சரி அது கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பண்டிட் சொல்கிறாரு, நான் என்னோட ஏஜென்ட்டு இந்த மாதிரி நிறைய ஊருங்கள்லேருந்து கயாவுக்கு வர்றவங்க போகிறவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து கொண்டு விடுறதுக்கு அவருக்கு ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 200-300 ஏஜென்ட் வந்து மன்மாடு புன்னத்தம்பி அப்படிங்கிற இடங்கள்ல இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஷிரடிங்கிற ஊரில் வந்து ஒரு மகான் இருக்கார், அவர் தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஷிரடிக்கு வந்து பாபா தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப ஆனந்தத்தில் இருந்தேன். அப்போ வந்து ஷாமான்ற ஒருத்தர் வீட்டில் வந்து பாபாவோட இந்த ஒரு பெரிய போர்ட்ரேட் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஷாமாவை கேட்டேன் கொடுக்க சொன்னால், ஷாமா வந்து பாபா பர்மிஷன் வாங்கிட்டு கொடுக்க சொன்னப்பட்டதுக்கப்புறம் அந்த பிக்சரை கொடுத்தாரு, இந்த ஃபோட்டோவை, இதுதான் அது சொன்னதுக்கப்புறம் தான் ஷாமாவுக்கு வந்து அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, ஓஹோ இது நம்ம வீட்டில் இருந்த பாபாவோட படம் தான் இங்கே வந்திருக்கா, எவ்வளோ அற்புதமான விளையாட்டு பாபா விளையாடிருக்காரு. என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை வந்து இத்தனை 12 வருஷம் கழித்து திருப்பி நினைவுக்கு கொண்டு வந்து அதே ஆள் யார் என்கிட்ட இந்த பாபாவோட ஃபோட்டோ எடுத்திருக்காரோ அதே ஆளை திருப்பி இன்றைக்கி சந்திக்க வைக்கிற மாதிரி பாபா வந்து ஒரு அற்புதமான ஒரு லீலையை நடத்தியிருக்காரு. இதுக்கு வந்து என்னத்தை நான் சொல்ல முடியும், இந்த லீலைக்கான அர்த்தம் என்ன, இது ஆழம் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து புரியல. பாபாவை எப்படி நான் நமஸ்காரம் பண்ணுறது, நன்றி சொல்கிறது அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஆனந்த மயத்தில் இருக்காங்க, சொல்ல வார்த்தை இல்லை என்கிட்ட. பாபா வந்து நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிறது 3 சுச்சுவேஷனையும் மைண்டில் வச்சுருந்தா ஒரு லீலையே நடத்துகிறார். இதுதான் இந்த சின்ன ஒரு பாபாவோட இந்த கதையிலேருந்து தெரியறது, இந்த கயா கதையிலேருந்து. இந்த பண்டிட்டுக்கு வந்து எப்போ தெரிய வருதோ இதுதான் அதே பர்சன், இதே ஷாமா தான் நம்ம வந்து ரொம்ப நாள் முன்னாடி இவர் வீட்டில் தங்கி நம்ம சாப்பிட்டு இந்த பிக்சர் எடுத்துன்னு வந்தோம், இன்றைக்கி 12 வருஷம் கழிச்சு அவர் தான் நம்மளுடைய விருந்தாளியாக இருக்காருன்னு அவரும் ரொம்ப ஆனந்தப்படுறாரு. அவங்க 2 பேருக்கும் ராஜ மரியாதை பண்ணுறாரு. ராஜ மரியாதை பண்ணி இந்த தீர்த்த அவங்க அப்போ தான் அவங்க 2 பேருக்கும் தோணும், நம்ம வந்திருக்கிற இந்த தீர்த்த யாத்திரை வந்து பரிபூர்ணமாக நல்லா நிறைவேறி இருக்கு, இதுக்கு பாபாவோட அனுகிரகத்தினால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு 2 பேர் சந்தோஷப்படுறாங்க. இந்த மொத்த கதையோட சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபாவோட வாயிலேருந்து இனிமேல் பொய் வராது, அது எது சொன்னாலும் அது உண்மையாக தான் இருக்கும், அது நடந்தே தீரும். அடுத்தது என்னென்னா, அவருக்கு வந்து அவங்களோட பக்தர்கள் மேலே வந்து அளவுக்கற்ற ஒரு பாசம், அந்த பாசத்தை வந்து இந்த ஒரு கதை மூலமாக அவர் நிறைவேற்றியிருக்காரு. எப்படி வந்து அவர் பக்தர்கள் அப்படியே வந்து ஒரு நிழல் போல் கூட்டின்னு போய் எல்லா இடங்களையும் காமிச்சு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் சௌகரியமாக அவங்கள திருப்பி கூட்டிகிட்டு வராரு. இதுதான் இதோட அர்த்தம். இப்போது மனுஷனுக்கு மேலே தான், பக்தர்களுக்கு மேலே மட்டும்தான் பாபாவுக்கு இந்த மாதிரி அன்பும் கேரும் இருந்ததுன்னா இல்லை, அவர் கிரியேட் பண்ண இந்த உலகத்தில் வந்து பரமாத்மா கிரியேட் பண்ண ஒரு ஜீவராசி மேலேயும் பாபாக்கு இதே மாதிரி ஒரு அன்பு இருந்தது. ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா, பாபா லேண்டி பாக்லேருந்து மஸ்ஜித்துக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நிறைய ஆடு, இந்த வெள்ளாடு கூட்டம் வந்து போயின்னு இருக்கோம். அந்த வெள்ளாடு கூட்டத்தில் பாபா 2 ஆடை பார்த்துட்டு அவருக்கு வந்து அவங்க மேலே ஒரு கண்ணு இருக்கும். அந்த ஓனர்கிட்ட சொல்லி இந்த 2 வெள்ளாடை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓனரும் கொடுத்துட்றாரு. இவர் 32 ரூபா கொடுக்குறாரு அதுக்கு. அந்த 32 ரூபா கொடுக்கும்போது கூட இருந்த பக்தர்களுக்கெல்லாம் அடடா என்ன பாபா ஏமாந்துட்டார் போல இருக்கே, 2 ஆட்டுக்கா விலை 32 ரூபா, 8 ரூபாயிலேயே கிடைக்குமே அப்படிங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் யார் முக்கியமாக இருந்தாங்கன்னா தாத்தியாவும் ஷாமாவும் தான். அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, என்ன பாபா இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க, தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. 2 ஆட்டுக்கு போய் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்க, 8 ரூபாயிலேயே நம்ம இதை கதை முடிச்சிருக்கலாமே அப்படின்னா பாபா எதுவுமே பேச மாட்டார். பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்னென்னா, எனக்கு என்ன குழந்தையா குட்டியா, எனக்கு சம்சாரம் இருக்கா, எனக்கு காசு சேர்க்கணுங்கிற ஏதாவது அவசியம் இருக்கா, இல்லை அதனால தான் நான் இதை பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற காசை வச்சு இந்த 2 ஆடுகளுக்கும் நீங்கள் வந்து போய் பருப்பு வகைகள் வாங்கிடுவாங்க.
4 சேர் பருப்பு வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட கொடுங்க அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேரும் வந்து இவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் பாபா உத்தரவு மீற முடியாதுன்னு போயிட்டு வாங்கின்னு வராரு. இதை 2 ஆட்டுக்களும் சாப்பிட்றதுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே பாபா என்ன பண்ணுறாரு, இந்த 2 ஆட்டையும் திருப்பி ஓனர்கிட்டயே கொடுத்துட்றாரு. இதுவும் இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வந்து பாபா வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க, ஓ தாத்யா, ஓ ஷாமா, நீங்கள் 2 பேர் நினைக்கிறீங்க நான் இந்த ஒரு பார்கெயின்னா நான் செஞ்ச இந்த வியாபாரத்தில் வந்து நான் தோற்று போயிட்டேனோ, ஏமாந்து போயிட்டேனோ, என்னை சீட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க. 8 ரூபா கொடுக்குற இடத்துல நான் 32 ரூபா கொடுத்துட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களோட கதையை நீங்கள் கொஞ்சம் கேளுங்க அப்படின்றாங்க. இந்த முன்ஜென்மத்தில் இந்த 2 வெள்ளாடுமே பார்த்திங்கன்னா 2 மனிதர்கள். அவங்க 2 பேர் வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிகள். என்னோட அவங்க இருந்திருந்தாங்க, அந்த பாக்கியம் அவங்களுக்கு இருந்தது. ஆனாக்கா வந்து என்ன ஆகுதுன்னு அவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் ரொம்ப அன்பாக பாசமாக இருந்தாங்க. போக போக 2 பேரும் பயங்கரமான சத்ருக்கள் ஆயிட்டாங்க. ஏன்னா பணத்து மேலே பேராசை வந்ததுனால. இந்த அண்ணங்காரன் வந்து அவனால் எப்போவுமே சரியாகவே எதுவும் வேலைக்கும் போக முடியாது, சரியாக காசும் சம்பாதிக்க மாட்டேன், எப்போவுமே ரொம்ப லேசியாக இருப்பான். ஆனால் இந்த சின்ன தம்பி வந்து ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக நிறைய உழைச்சி நல்ல பைசா சம்பாதிப்பான். அப்போது அண்ணா கிட்ட பைசா இருக்காது, தம்பி கிட்ட மட்டும் நிறைய பைசா இருக்கும். அதனால் அண்ணனுக்கு வந்து தம்பியை பார்த்து பொறாமை ஆரம்பிச்சிடும். இந்த பொறாமை எப்படி போய் முடியும்னா, ஒரு ஆத்திரமாக போய் முடிஞ்சு எப்படி இருந்தாலும் நம்ம தம்பியை நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த அண்ணனுக்கு வருது. அந்த ஒழிஞ்சாதான் அந்த பணம் எல்லாம் எனக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவரோட இந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேவலமான திட்டம் வந்து இந்த தம்பிக்கு தெரிய வருது. தம்பிக்கு தெரிய வருந்தோன்னா அவரும் என்ன பண்ணுறாரு, போராடுறாரு. அந்த போராட்டம் கொஞ்சமாக வந்து பெரிய சண்டையாக போய் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிற அளவுக்கு வந்துடுது. அப்போ ஒரு தடவை அந்த அண்ணா என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கட்டை எடுத்து இந்த தம்பியோட தலை மேலே போட்டு அடிக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து இந்த தம்பி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கோடாரி அதை எடுத்துட்டு இந்த அண்ணனையும் போட்டு தலையில் அடிக்கிறார். 2 பேருமே உடனடியாக செத்து போயிடுறாங்க. அப்போ வந்து அதோட அவங்களுடைய கதை முடிஞ்சிருச்சா? ஆனால் அவங்க கர்மா இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு அவங்க கொண்டு இருக்காங்க இல்லையா, அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் அவங்க வந்து வெள்ளாடாக பிறந்திருக்காங்க. திடீர்னு என் கண்ணு முன்னாடி வந்ததுனால அவங்கள பார்த்தோன்னே எனக்கு இந்த பழைய கதையெல்லாம் ஞாபகம் வந்தது. அந்த கூட்டத்தில் வந்த வெள்ளாடுலேருந்து இவங்க 2 பேர் எனக்கு தனியாக தெரிஞ்சாங்க. இவங்க பழைய வாழ்க்கையை பார்த்தேன், அதை யோசித்து பார்த்தேன். அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் பாசம் வந்துருச்சு. அதனால தான் அவங்கள வாங்கினேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஆனால் நீ உங்கள் 2 பேர் மூலமாக கர்மா திருப்பி அவங்க 2 பேர் வாழ்க்கையில் விளையாடிட்டதுனால நான் அவங்க 2 பேரையும் திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. இதுதான் பாபாவோட மகிமை. நீங்கள் பாருங்கள், மனுஷனாக இருக்கட்டும், ஒரு மாடாக இருக்கட்டும், ஒரு ஆடாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர் சரிசமமான ஒரு பாச நேசத்தோடு தான் எப்போவுமே மதித்தார், பார்த்துட்டார். இன்னைக்கு 46 சாப்டர் முடிஞ்சிருச்சு. நான் நாளைக்கு வந்து சாப்டர் 47ஓடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம்.